ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது டிமாண்டி காலனியோடைய மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுதான் எப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்போ என்ன ரிவ்யூன்னு பார்க்குறீங்களா? இப்போ எடுத்திருக்க பார்ட் 2 மூவியோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியில் அதில் தான் ஹீரோவே இறந்துட்டாரே, இந்த மூவியில் என்ன காட்ட போகிறாங்கன்னு பார்த்தா இதில் ஒரு புது டைமென்ஷன், அதாவது இன்னொருத்தவங்களுக்கு ப்ராப்ளம் வரும் இல்லையா, அதே ப்ராப்ளம் அந்த மாதிரி காட்டுறாங்க. இதில் யார் ஹீரோயின்னு பார்த்தோன்னா பிரியா பவானி சங்கர் தான். அவங்களுக்கு அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்து போயிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் எப்படிப்பட்டவர்னா, அவர் ஏற்கனவே கேன்சர்லேருந்து மீண்டு சரியான ஒரு ஆள். ஆனால் திடீர்னு தூக்க மாட்டேன் இறந்துட்டாரு. அவர் ஏன் இறந்தாரு, எதுக்கு இறந்தாருன்னு அவங்களுக்கும் தெரியல. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க ஞாபகமாகவே சோகத்திலேயே மூழ்கியிருக்காங்க. அவங்க ஞாபகத்தில் இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல, அங்கங்கே அவருடைய ஆவி வரா மாதிரியும் அந்த ஆவி அவங்க கிட்ட ஏதோ சொல்ல வரா மாதிரியும் அவங்களுக்கு தோணுது. ஸோ இதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கும் போது தான் நம்மளுடைய அருள்நிதி இருக்கார் இல்லையா, அவர் தான் பார்ட் 1ல் இறந்துட்டார்ல, அவரை கூட திரும்பி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி அருள்நிதி திரும்பவும் கொண்டு வந்துடுறாங்க. ஸ்டார்டிங்கில் மூவியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தா இந்த பார்ட் 1 மூவியோடைய கிளிப்லாம் போடுறாங்க. வளரும் நினைவுகள் மாதிரி அந்த பழைய கிளிப்பெல்லாம் போட்டு அதுலேருந்து அந்த கடைசியில் எல்லாரும் இறக்குறதோட முடிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த கதையவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம பிரியா பவானி சங்கர் இந்த மாதிரி அருள்நிதியை கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணி அருள்நிதியும் கொண்டு வந்துடுறாங்க. அவங்களையும் கொண்டு வந்து 2 பேரும் சேர்ந்தா மறுபடியும் இந்த கதை ரன் ஆகும். எப்போவுமே ஒரு மூவி பார்ட் 1 விட பார்ட் 2 என்னைக்குமே நல்லா இருந்தது. ஆனால் இந்த மூவி அந்த விஷயத்த ஒன்றுமே இல்லாமல் பண்ணியிருக்கு. ஏன்னா பார்ட் 1 விட இது 2வது நல்லா இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியல. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் மூவியை கொஞ்சம் பிரம்மாண்டமாகவும் கொஞ்சோண்டு விஎஃப்எக்ஸ் கொடுத்து கொஞ்சம் பார்ட் 1 விட கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பேக்ரவுண்டு அதெல்லாம் சொல்றேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் கிராஃபிக் ஒர்க் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி தான் படம் இருக்குது. பிரியா பவானி சங்கருடைய அவங்க ஹஸ்பண்ட் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, அதுக்காக பேய்கிட்டே எவ்வளோ போராடுறாங்க, அந்த ஸ்டோரி, அந்த டிமாண்டி காலனியோடைய அந்த ஸ்டோரி எல்லாமே நல்லா இருக்கு. என்ன அரண்மனை இப்போ எப்படி வசூல் பண்ணுச்சோ அதே மாதிரி இந்த மூவி வசூல் பண்ணிடுங்கிற ஒரு நம்பிக்கையில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம மக்களும் பார்க்குறாங்க, பார்த்து பாக்ஸ் ஆஃபீஸ் இதுவும் கொடுத்துட்றாங்க, பேயினாலே போய் பார்த்துடுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸ்டோரி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, அப்படியே போயிட்டே இருக்குது. ரொம்ப த்ரில்லிங்கும் இல்லை, ரொம்ப இதுவும் கிடையாது, காமெடிங்கிறது கிடையவே கிடையாது. டிமாண்டி காலனி பார்ட் 1ல் ஓரளவு காமெடி வந்திருக்கும். நமக்கு அந்த காமெடி, அந்த ஜாதகம் பார்க்குற காமெடி ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, அப்படியே ஃப்ளாட்டாக போயிட்டே இருக்கு, பேய் பேய் பேய்ன்னு. உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டோரி பிடிக்குன்னா நீங்களும் தியேட்டரில் போய் பாருங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.